வணக்கம் நேர்களே, நேரம் நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் தமிழ் மொழியை கேட்கும் பொழுதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஐபிசி தமிழின் ஊடாக தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். இன்றைய நேரம் நிகழ்ச்சியில் ஹரோ தமிழ்ச்சங்க மூத்தோர் நிலையத்தின் 10வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். அதில் முக்கியமாக மூத்தோர்கள் மிகவும் உற்சாகமாக தங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். நாடகங்கள், பாட்டுக்கள், நாட்டியம் என்று பலதரப்பட்ட நிகழ்வுகள் அங்கு அமைந்திருந்தன. உண்மையில் தங்களுடைய ஆற்றுப்படுத்தலுக்காகவே இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்தாலும் கூட பார்ப்போரை கவர்ந்த நிகழ்ச்சிகளாக அவை அமைந்திருந்தன. இன்றைய நேரம் நிகழ்ச்சியில் ஹரோ தமிழ்ச்சங்க மூத்தோர் நிலையத்தின் 10வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம்.
நான் இதை உனக்கு சொல்லுறதும் இல்லை, சொல்லியும் புரியாதடா. அது மாத்திரமா அப்பாவை பற்றி நான் குறையில சொன்னா நீ அப்பாவை மதிக்க மாட்டே, வெறுத்து போயிடுவேண்ட பயத்துல என்னக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டேன். சொல்லுங்கம்மா, விஷயத்தை சொல்லுங்களேன். என்ன செய்ய, நான் இப்ப தீர்மானிச்சுட்டேன் ஒரு முடிவு. நீ அதை கேட்கத்தான் வேணும். என்ன சொல்லு, அம்மான்னு தம்பி சுந்தரம் மாமா இருக்கிறாரல்ல, அவற்ற வீட்டில் என்ன கூட்டிக்கொண்டு வீடு ஒரு கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்து பார்ப்போம். ஒரு கவுன்சிலில் சொல்லி ஒரு வீடு எடுப்போமே. அப்படியண்டா அவள் தங்கச்சியே நான் போய்க்க கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து அவள் படிக்கட்டு. ஏனண்டா உண்ட சம்பளத்திலே அப்பனே வீடும் எடுத்து சீவியத்துக்கு கஷ்டமாக இருக்கும். நீ தான் சொல்லு பார்ப்போம், என்ன செய்யலாம். அம்மா, நீங்கள் நினைக்குமா போல இங்கே கவுன்சில் தூக்கி வீடுண்டாண்டு தராது. அது சரியான கஷ்டமம்மா. இப்போ வீடு எடுக்கிறது கவுன்சிலில் நடக்கிற விஷயமே இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்டா, சோஷியல் ஆஃபீஸுக்கு போய் இதை பற்றி கதைக்க வேணும். அதை பற்றி அப்பாவோட விஷயங்களை பற்றி பேசினால் அவங்க வந்து அப்பாவை விசாரிப்பாங்க, என்ன நடக்குது, என்ன இது, ஏன் இப்படி இருக்குண்டு. அப்பா என்னத்தை உளறுவாரோ என்னத்தை பேசுவாரோ எனக்கு தெரியாது. கடைசியாக பார்த்துட்டு ஆளையே கொண்டும் போயிடுவாங்க. ஐயோ ராசா, நீ அப்படியாண்டா அப்பாவை பற்றி ஒன்றும் சொல்ல போகாத. அப்படி ஒரு வீடும் நமக்கு வேண்டாம். மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கட்டு. நீ எங்களை கூட்டி கொண்டு போய் என்ன வீடு மாமா வீட்டில் நான் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போகிறேன். அவள் அங்கே இருந்து படிக்கட்டு. நீயும் தம்பியும் நீ கிடைக்கல வந்து பார். எனக்கு இது இனியும் அப்பாவோட என்னால் வாழ முடியாது, வாழ்க்கையே வெறுத்து போச்சுது. நான் இப்போ சொல்ல போகிறது இவ்வளவு தான். இதுக்கு மேலே என்னால் முடியாதப்பனே. நீங்கள் செய்யுங்க, மாமாவுக்கு ஃபோன் எடுத்து கதையுங்க. உங்களோட இந்த உள்நாட்டு யுத்தங்களை பற்றி அங்கே கதைக்காதீங்க. நான் ஒருக்கா வந்து நான் சந்திக்க போகிறேன், வரப்போகிறேன் வீட்டுன்னு மட்டும் சொல்லுங்க, உங்களை கூட்டிக்கொண்டே விடுறேன். சரி, நீ மாமாவோட கதை. நானும் மனத்தை இப்போ தைரியமாக்கிட்டேன். நீ மாமாவோட கதைச்சு ஒரு முடிவை எடுப்பான். சரி, பழிக்கிடுங்க, நான் கூட்டிக்கொண்டு போகிறேன். அண்ணா நிக்கிறீங்களா? வாமா வாமா. நம்ம எந்த நேரமும் அழுது கொண்டே இருக்கிறீங்கள். என்னம்மா செய்யாது, என்னத்தை சொல்ல. நான் இவ்வளோ சின்ன பிள்ளைகளாகவே நான் நினச்சி கொண்டு இவ்வளோ நாளும் ஓட்டிக்கொண்டு வந்துட்டுது. இனி இப்போ நான் புத்தி தெளிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ ஒன்றும் யோசிக்காத. அம்மா, தங்கச்சி நல்ல பசியோட வந்திருக்கிறா, அவ கூட்டிக் கொண்டே சாப்பாடு கொடுங்க. சரி அம்மா, பசிக்குது. வா வா வாங்க. கண்ணன், என்ன மாப்பிள்ள மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்கிறீங்க? நான் ஒரு கல்யாணம் விடு இப்போ நான் தெரிஞ்ச ஒரு ஆண்ட பிள்ளை கல்யாணம் விடு இந்த கொஞ்சாதி பிள்ளையார் அங்க இருக்கிறான். நான் அதுல இருந்து பார்த்துட்டு எனக்கு பார்க்க கல்யாணம் விட முடிய மேசி அடி பலசுரமா இருக்கு, கோத்திலும் அழகும் இருக்கும். என்ன செய்தாலும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் தானே. அது நான் இந்த முத்துவைக்கான்ற பாட்டியில பங்கு கொள்ளாட்டியன சரியான கவலை. நான் அதுதான் வந்தேன். நான் இப்ப என்ன மாதிரி இருக்கிறீர்கள், நிலைமையால எப்படி கிடக்கு, இஞ்சி எல்லாம் நிறைய கிடக்குத்தான். இதெல்லாம் ஒரிஜினல் ஜாமான் இல்லையா? ஒரிஜினல் தான், பார்க்கவே தெரியுது. ஏற்கனவே இன்னும் ஒரு ஆள் வேற வேணும்ன்றார். அவர் நைஸா வேற எங்களுக்கு போட்டாரு போல நடக்கு. அது கொஞ்சம் மெறி கூட போல இருக்கு, வர்றது கஷ்டப்படுறது. குடிப்பது மாத்திரம் இல்லை, ஆட்டமும் கட்டாயம் தேவையாப்பா. கட்டாயம். இந்த ராசனும் நானும் ஒன்றா படித்தவங்க. இந்த ஊர்ல உள்ள பாரதி எல்லாம் சேர்ந்து குடிச்சவங்க, இப்பவும் தொடர்ந்து குடிப்பவங்க. குடிமகனே, பெருங்குடிமகனே. அப்பா அம்மா, இது அண்ணன் போட்ட பிளான். அப்படியா? ஒரு கருவளையும் காதலிக்கவும் இல்ல, மெக்னராசுக்கும் ரோட்டு வழியவும் திரியவும் இல்ல. பாத்தீங்களா, பாத்தீங்களா இப்படியே மாத்தி இருக்குதுகள். கடவுளே, இப்ப சந்தோஷம் தானே ரெண்டு பேருக்கும்? எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.
மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்து இது £5 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது இந்த வவுச்சர் கொடுத்தீங்கன்னா £25 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு £5 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நேர் நேரம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நேர் நேரம் நிகழ்ச்சியில் முக்கியமாக நேர்மன்றத்தின் ஊடாக பல ஒளிப்பதிவுகளை நாம் செய்து வருகின்றோம். இதிலே நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். சமூக நிறுவனங்கள், பாடசாலைகள் தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே லண்டன் ஹரோ தமிழ் சங்க மூத்தோர் நிலையத்தினுடைய 10வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அதன் தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம்.
நீங்கள் நடந்து வந்த பாதையிலே உங்களுக்கு அடுத்ததாக வடம் இழுப்பதற்கு வந்து கொண்டிருக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கின்றோம். எனவே நீங்கள் தாண்டி வந்த இந்த வரலாற்று படிகள், இந்த வரலாற்று பாதைகள், உங்களுடைய அனுபவ முதிர்ச்சிகள் உங்கள் முதுநிறைகளுக்குள்ளால பல சங்கதிகளை எங்களுக்கு எனக்கு தந்திருக்கின்றது. அற்புதமாக ரசித்து கொண்டிருந்தேன். இத்தனை ஆண்டுகளாக இவர்களுடைய இந்த நளினங்களை, இந்த துடியாட்டங்களை, இந்த 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 உற்சாகங்களை நாங்கள் காண தவறிவிட்டோமோ என்று எண்ணுகின்றேன். நான் நண்பருடன் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நான் நினைக்கவில்லை, இந்த மூத்தோர் சங்கத்திலே நாங்கள் வந்து சேருகின்ற காலத்திலே இத்துணை எனர்ஜியோடு நாங்கள் இருப்போமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இருக்க வேண்டும் என்ற ஒரு புத்துணர்ச்சியை உங்களுடைய இன்றைய அளிக்கை எனக்கு தந்திருக்கின்றது. இதோடு நேரம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நேர்மன்றத்தில் இணைந்து கொள்ளுங்கள். nm.ibctamil.com என்கின்ற இணையதளத்தின் ஊடாக 2 நிமிடம் செலவழித்தால் போதும், நீங்கள் நேர்மன்றத்தில் இணைந்து கொள்ளலாம். கோல்டு அல்லது பிளாட்டினம் அல்லது விஐபி மெம்பராக, அங்கத்தவராக நீங்கள் இணைந்திருங்கள். ஐபிசி தமிழோடு நீங்கள் கைகோருங்கள். மற்றும் பாடசாலைகள், சமூக நிறுவனங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பாடசாலைகளுக்கு நேரடியாக நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து நேரம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.